கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ கேட்காத ஐஸ்வர்யம் உனக்கு கிடைக்கும். நல்ல கவனிங்க, மனுஷண்டத்தில் கேட்டால் கூட கிடைக்காது. ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் கேட்காத காரியம்லாம் கிடைக்கும். உதாரணமாக 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வாஸ்து பார்த்திங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சாலமோனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும், நீ கேள். சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் சொன்னா, ஐஸ்வர்யத்தை நீ கேட்கல, சத்துருடைய எதிரியினுடைய உயிரை கேட்கல, நீடித்த ஆயுளை கேட்கல, நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கேட்டபடினால நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்கிற. 1 ராஜாக்கள் 3:13 நீ கேளாத ஐஸ்வர்யம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சாலமோனுக்கு கேட்காத ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார்னா ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மனுஷன்ட்ட கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்ன உங்களுக்கு வேணும்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நீங்கள் கேட்குற காரியத்தையும் கேட்காத காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு பெரிய வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அந்த வீடு நல்ல வசதியாக இருந்துச்சு. எல்லா ஜனங்கள் என்கிட்ட வந்து ஜெபிப்பாங்க. ஸோ இப்போ ஊழியம் அந்த வீட்டில் ஆரம்பித்தனால அந்த வீட்டினுடைய முதலாளி ஓனர் சொல்லிட்டாங்க, தெருவில் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறது எங்களுக்கு பிடிக்கலை, அதனால் வீடை காலி பண்ணிடுங்க. அப்போ இவ்வளோ வசதியான ஒரு வீடு கிடைக்குமே, வாடகைக்கு கிடைக்கணுமே அப்படின்னு வாடகை வீடை பார்த்துட்ருக்கிறேன். அப்பொழுது கண் தெரியாத ஒரு சகோதரர், அந்த சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம் பிரதர், எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, கர்த்தர் எனக்கு சொன்னார், சொந்த வீட்டை கொடுக்குறாரு. நான் பார்க்குறது வாடகை வீடு, ஆனால் கர்த்தர் சொன்னது சொந்த வீடு. ஆண்டவர் சொன்னது போல் எங்கிட்ட காசே கிடையாது, ஆனால் சொந்த வீடு கொடுத்தா. நான் கேட்டது வாடகை வீடு, கேட்காத சொந்த வீடை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். மத்தேயு 7:7 கேளுங்கள், என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் கேட்காத காரியம்லாம் கிடைக்கும். மத்தேயு 15வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அந்த தாய், அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் உதவி கேட்டாள். ஆனால் ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? மத்தேயு 15:28 நீ விரும்புகிறபடி உன் மகளுக்காக கடவுள். என்னெல்லாம் விரும்பினாங்களோ அதெல்லாம் நடக்கும்படி கர்த்தர் செய்தார். நீங்கள் விரும்பினது நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் கேட்கிற காரியம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.